எத்தனையோ மின்சார விளக்குகள் அலங்காரமாக பிரகாசித்தாலும் அவை அனைத்தும் ஒரு அகல் விளக்கின் பிரகாசத்திற்கு ஈடாகுமா? இயற்கை நமக்கு தொந்த கொடை தீபம். அந்த தீபத்தை அனுதினமும் நமது இல்லத்தில் ஏற்றுவதால் நமது இல்லத்திலே ஒரு நிம்மதியும் ஆனந்தமும் மேலோங்குகிறது. அதே தீபத்தை ஒரு ஆலயத்திலே ஏற்றுகிற போது அங்கே வருகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் அதன் பலனானது கிடைக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த தீபத் திருவிழாவானது வெகு சிறப்பாக பல ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இந்த தீபத் திருவிழா பல ஆலயங்களில் கொண்டாடப்பட்டாலும் அவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல எந்த திருத்தலத்திலே ஜோதி சுரூபனான இறைவன் காட்சி தந்தாரோ அந்த திருத்தலத்திலே இந்த மகாதீப விழாவை தற்போது நாம் தரிசித்தோம். இந்த மகாதீப திருவிழாவையொட்டி ஆலயம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்விளக்குகள் ஒரு பக்கம் அலங்கரித்தாலும் மலைக்கு மேலே அந்த மகா தீபமானது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்துணிலே அந்த தீப ஜோதியும் தற்போது சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், பழனி ஆகிய திருப்பதிகளில் ஏற்றப்பட்ட மகாதீப திருக்காட்சிகளை தற்போது நாம் தரிசித்தோம். ஒவ்வொரு திருத்தலத்திலும் இருக்கின்ற இறைவனது பரிபூர்ணமான அருள் இதை தரிசிக்க கிடைத்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் கிடைத்துவிடும். இறைவன் ஒருவன் சத்தியமானவன். அந்த இறைவனை வணங்குவதற்கு பல வழிகள் இருந்தாலும் தீபம் ஏற்றி அவனை ஆராதிப்பது என்பது தொன்று தொட்ட ஒரு நடைமுறை. அதனால்தான் ஆலயத்திற்கு செல்கின்ற அன்பர்கள் அந்த காலத்திலே எண்ணெயையும் திரியையும் அகல் விளக்குகளையும் எடுத்து செல்வார்கள். அந்த பண்பாடானது இந்த காலத்திலும் வர வேண்டும். கருவறையிலே இருக்கின்ற தெய்வ திருமேனிகளை அகல் விளக்கின் பிரகாசத்திலே தரிசிக்க கிடைக்கின்ற போது நாம் பெறுகிற ஆனந்தம் மின்விளக்கில் கிடைக்காது. அப்பேற்பட்ட இறைவன் விரும்புகின்ற, இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற அந்த பிரகாசமான ஜோதியைத்தான் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ அண்ணாமலையார் மலை உச்சியை பாருங்கள். அந்த ஜோதியானது எப்படி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 11 நாட்கள் இந்த ஜோதியை திருவண்ணாமலை மட்டுமல்லாமல் இதை சுற்றளவில், அதாவது 35 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களில் வசிப்பவர்களும் இந்த திருக்காட்சியை அவரவர்கள் இருந்த இடத்திலிருந்து தரிசிக்க முடியுமா? ஆண்டுக்கு ஒரு முறை, அதுவும் மகாதீப தினத்தன்று 2 நிமிடம் மட்டுமே காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வந்ததையும் நீங்கள் தரிசித்திருப்பீர்கள். சிவனுடைய பல வடிவங்களுள் அர்த்தநாரீஸ்வரர் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு திருவடிவம். 2 நிமிடங்கள் மட்டுமே காண கிடைக்கின்ற இந்த அர்த்தநாரீஸ்வரரை எந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்றாலுமே, எந்த சிவாலய கோஷ்டத்தில் நீங்கள் பார்த்தாலுமே அங்கே தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அர்த்தநாரீஸ்வரருக்கு உரிய வழிபாடு தீப வழிபாடு. இதே தினத்தில் திருச்செங்கோடு திருத்தலத்திலும், அதாவது அர்த்தநாரீஸ்வரருக்கென்று காணப்படும் சிறப்பான அந்த திருத்தலத்திலும் மகாதீபமானது பிரகாசமாக ஏற்றப்பட்டது. இதோ அந்த தீபக் காட்சிகளை தற்போது தரிசியுங்கள். திருவண்ணாமலை திருத்தலம், பழனியம்பதி திருத்தலம், திருப்பரங்குன்றம் திருத்தலம் ஆகிய 3 திருத்தலங்களையும் ஒரு சேர தரிசியுங்கள்.